ஈஸியான சிம்பிளான கிறிஸ்மஸ் கேக் பார்க்கலாம். பாருங்கள், மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதா வந்து ஒரு 250. தயிர் வச்சுருக்கேன். தயிர் வந்து இதிலே தெரியும் 100 ml. இதிலே மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த கப்லேயே இதில் ஒரு 250 300 அளவுக்கு வச்சுருக்கிறேன். அதே போல் தயிரும் மெஷர்மெண்ட் இருக்குது. ஒரு 100 ml தயிர். பாருங்கள், மைதா வந்து ஒரு 250, 100 தயிர், 100 கிராம் ஆயில் போட்டுக்கணும், மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில். அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் இருக்குது. இது வந்து பேக்கிங் பவுடர். இது வந்து பேக்கிங் சோடா. இது ஒரு 1/2 டீஸ்பூனு. அப்புறம் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ளஃபி ஸ்பாஞ்ச் கேக் பார்க்கலாங்க. ஒரு பிளெயின் கேக்னு சொல்லுவோம் இல்லையே, பேக்கரியிலலாம் விற்பாங்கள்ல, அது செய்யலான்னு எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த கேக் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தாங்க பண்ண போகிறோம். இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் போட்ட ஒரு ஸ்பாஞ்ச் கேக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிக்சியில் இந்த 3 முட்டையுமே நான் அடித்து ஊற்றிக்கிறேன். பீட்டரும் இருக்குது என்கிட்ட. பீட்டர் இல்லாதவங்களுக்காக இந்த தடவை நான் மிக்சியிலே போட்டு அடித்து செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு தான், அதனால தான் இது காமிக்கிறேன். 3 முட்டையை அதில் போட்டு அடிச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டால் நல்லா அப்படியே ப்ளஃபியாக வரும். அது மாதிரி நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், 3 எக்கு போட்டிருக்கேன். எக்கு போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அடிச்சுக்கலாம். அதாவது மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து ஒரு 150 கிராம் சேர்த்துக்கிட்டால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன் சுகரு. இதில் வந்து 100 கிராம் ஆயில் ஊற்றணும். இது வந்து ஒரு 50 கிராம் தான் இருக்கும், இந்த 50 ml தான் இருக்கும் இந்த கிளாஸு. சரி, லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு இது நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ இது நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். சுகரு, ஆயில், எக்கு, இது 3த்தையும் நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த சுகர் கரையிற அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டா நல்லா இது நம்ம பீட் பண்ணுறது எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கேக்கும் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இப்போ இதில் தான் நான் வந்து கேக் பண்ண போகிறேன். குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் இதில் கொஞ்சம் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு இதிலே வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்க போகிறேன். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 250க்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அவ்வளோ மைதா மாவு போட்டிருக்கேன். இது வந்து பேக்கிங் பவுடர் 2 பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் வச்சுருந்தேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதை வந்து நம்ம ஜலிச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து ஈவனாக அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவும் எல்லாத்துலேயும் ஈவனாக கலந்து வரும். இதில் இந்த மைதாவில் வந்து கட்டிலாம் இல்லாமல் ஜலிச்சுக்கலாம். சமயத்தில் பூச்சி கூட இருக்கும். அதனால் நம்ம அதையும் வந்து இல்லாமல் நல்லா ஜலிச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ளோ நல்லா வரும். அந்த கட்டி முட்டிலாம் இருக்கக்கூடாது. அதனால் இது கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம ஜலிச்சுக்கணும். ரொம்ப ஈஸிங்க. முன்னாடிலாம் பாருங்கள், எனக்கு கேக்கே செய்ய தெரியாது. நான் அந்த யூடியூப்க்கு அப்புறம் தான் நான் அந்த கேக் செய்கிறதே ட்ரை பண்ணி இப்போ ஈஸியாகவே இருக்குது கேக் செய்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் தான் நாங்கள் பாருங்கள், நான் மைதா மாவு ஃபுல்லாக அதுலேயே கொஞ்சம் ஜலிச்சு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது பட்டர் ஷீட் இல்லாததுக்காக தான் அந்த மைதா மாவு நான் அது மாதிரி இது ஜலிச்சு வச்சுக்கிறேன் நான். அப்போ வந்து ஒட்டாது உங்களுக்கு கேக்கு. இப்போ வந்து இது வந்து ஹீட் பண்ணிட்டேன், ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நல்லா ஹையில் வச்சு இந்த குக்கரை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் வந்து சால்ட்டு தான் இது எப்போ பார்த்தாலும் நான் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் சால்ட்டு போட்டதை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மணல் மாதிரி ஆயிடுச்சு அது. ஆனால் அதுதான் நான் போட்டுக்கிறேன். நான் ஒரே ஒரு பேக்கெட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டது ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுட்டேன். அது கேக் செய்யும் போதெல்லாம் அதை எடுத்து நான் கொட்டி வச்சுடுவேன். பாருங்கள், இப்போ நம்ம அடித்தோம் இல்லைங்களா, சுகரு, எக்கு, அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் போட்டு பீட் பண்ணது இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த மைதா வந்து ஜலிச்சு வச்சோம் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு
அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் இருக்குது, நான் இன்னும் மிக்ஸ் பண்ணல. தயிர் மிக்ஸ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நம்ம அதில். ஏன்னா ஒரு 50 எண்ணெய் தான் நான் ஊற்றிருப்பேன். அதனால் இந்த தயிர் 100 ml எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஒரு 100 எடுத்து வச்சுக்கணும், ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 100 தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் போன ட்ரிப்பு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணும்போது பாலில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு உருக்கி போட்டுக்கிட்டேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். இந்த தடவை வந்து தயிர் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். தயிரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. கேக்கு சூப்பராக இருந்துச்சு. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸ் பண்ணுறது வந்து நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அப்படியே ஒன் சைடாக கிளாக் வேஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம. இப்போ இதில் வந்து தயிர் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் விஸ்கில் வந்து பீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக அந்த எக்கு, சுகரு, ஆயில் போட்டு அடித்தது, கேர்டு போட்டிருக்கோம், இந்த மைதா மாவு, கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கிட்டேன் திரும்பி. இப்போ திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெனிலா எசன்ஸு இல்லாட்டினா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் எப்போதும் வெனிலா எசன்ஸ் போட்டு நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அதனால் இந்த தடவை பைனாப்பிள் எசன்ஸ் போட்டு செய்யலான்னு பார்த்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு அதோட வாசனை. பைனாப்பிள் கேக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கலாம். அதில் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான் நமக்கு கேக்குக்கு செய்ய வேண்டிய வேலையை. ரொம்ப ஈஸி கேக்கு. நம்ம பேக்கரியிலலாம் கூட விற்பாங்க ப்ளைன் கேக்குன்னு சொல்லிவிட்டு, அதே தான் இது. நம்ம இதுக்கு மேலே வேணால் க்ரீம்லாம் தயார் பண்ணுறதுலாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம வீட்டில் எதுவும் அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நாங்கள் கடையில் வாங்கினா கூட இந்த ப்ளைன் கேக் தான் வாங்கி சாப்பிடுவோம். அதனால் நான் இது வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணுவேங்க. நமக்கு கொஞ்சம் எப்பாவது ஆசைப்படும் போது, அதுவும் மேக்ஸிமம் நான் இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் பண்ணுறது. இது வந்து மணலில் அந்த உப்பு மேலே ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டாண்டு மேலே நம்ம எதில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ நான் வந்து இந்த குக்கர் தட்டில் தான் நான் ஆயில் கிரேஸ் பண்ணிவிட்டு மைதா தடவி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம இந்த பேட்டரை ஊற்றிக்கிறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஊற்றிட்டு ஒரு தடவை 2-3 தடவை டேப் பண்ணிக்கணும். அப்படியே டேப் பண்ணிவிட்டு நீங்கள் டூத் பிக்கில் வேணாலும் ஒரு தடவை அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அதில் என்னாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். இதில் கூட அதிகமாக இல்லை எதுவும் ஏர் பபிள்ஸு. இப்படி தட்டும் போதே போயிடும். அது நல்லா தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து முட்டை அடிக்கிறது தான் வேலை, மற்றபடி எதுவும் அதிகமான வேலை ஜலிச்சிக்கிறது. இந்த மைதா மாவை பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடர் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாலில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் பட்டரை உருக்கி அதையும் போட்டுக்கலாம், இல்லை தயிரும் போட்டுக்கலாம். பாருங்கள், வச்சாச்சு. முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷர் ஒண்டி போட்டிருக்கணும். குக்கர் வாஷர் போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து வெயிட் போட தேவையில்லை, வெயிட் போடக்கூடாது இதுக்கு. நான் வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருந்தேன், வெயிட் போடலை நான். வெறும் வாஷர் ஒண்டி போட்டு மூடி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக எனக்கு 50 மினிட்ஸ் 55 மினிட்ஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நைஃபை எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஒட்டவே இல்லைன்னு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ இந்த நைஃபை எடுத்து குத்தி பார்க்குறேன். பாருங்கள், நைஃப்பில் ஒன்று கூட ஒட்டலை. வேகலைன்னா மாவு அப்படியே ஒட்டிக்கும் கத்தியில், இல்லைன்னா ஒட்டாது. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடணுங்க. நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஓரத்தில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே தட்டினீங்கன்னா வந்துடும். அது இன்னும் பட்டர் ஷீட் போட்டால் அப்படியே ஈஸியாகவே வந்துடும். இதுவும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். சூடாக எடுத்திங்கன்னா வராது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஓரத்தை அப்படியே கத்தியால் லைட்டாக எடுத்து விட்டுட்டு தட்டினீங்கன்னா அழகாக வந்துடுங்க. இது பாருங்கள், சூப்பராக வந்துடும். கேக்கும் நல்லா சாஃப்டாக நீங்கள் எப்படி பேக்கரியில் வாங்குறீங்களோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் குழலி கிச்சன் சார்பாக கே ஸ்கொயர் ஃபேமிலிக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக தான் இந்த கேக்கே நான் செய்கிறது. அப்போ தான் நாங்களும் கேக் சாப்பிட்றது. கிறிஸ்மஸ் அப்போ தான் நாங்களும் கேக் சாப்பிட்றது. அதே மாதிரி தான் இந்த தடவை இந்த கேக் செஞ்சேன். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே செய்யலாம். ரொம்ப நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும். அது குழந்தைங்க இருக்கிற வீட்டில்
ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வரும். கொஞ்சம் தான் செலவு, இதுக்கு ஒன்றும் அதிகமாக செலவு இல்லை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த குழலி கிச்சன் கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஸ்பாஞ்ச் கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே நம்ம பீஸும் போட்டுக்கலாம். பீஸ்லாம் நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதை ஜஸ்ட்டு கடையில் இருக்கிற மாதிரியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோவை பார்க்குறதோட எனக்கு கொஞ்சம் லைக்கும் கொடுங்க. உங்கள் லைக்ஸ் தான் எனக்கு வந்து பூஸ்டர். அதனால் உங்கள் லைக்ஸை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.